ஜெயிப்போங்கிற நம்பிக்கைக்கு பாஜகவுக்கே இல்லை. பாஜக வந்து தற்சமயத்துக்கு சீன்ல இல்லை. டெல்லியை பொறுத்த மட்டும் ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, அதில் சந்தேகம் கிடையாது. அவங்க கீழே ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட ஒர்க்கு வந்து ஈவன் வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸில் வந்து இது ஈடுபட மாட்டேங்குது. உண்மையிலேயே வந்து ஒரு மார்ஜினலைஸ்டு விளிம்பு நிலை மக்களுக்காக பாடுபடுறவங்க ஏஏபி நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக வந்து. ஆனால் அந்த பூர்வாஞ்சல் ஓட்டர்ஸ் எல்லாம் பற்றி ஜேபி நட்டா ரொம்ப மோசமாக பேசுகிறார். ஜேபி நட்டா மோசமாக பேசுகிறாரு. அவங்களாம் பெரும்பாலும் பாதி பேர் முஸ்லீமாக இருப்பாங்க. அவங்க ரோஹிங்யா, அவங்க பங்களாதேஷிஸ் அப்படின்னு முஸ்லீம் மோசமாக பேசுகிறார். ஏஏபியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து பஞ்சாபில் மட்டுமே ஆட்சியில் இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த மட்டும் இங்கே வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரணுன்றது அவங்களுடைய பெரிய ஒரு கனவாக இருக்குது. ஆனால் அந்த கனவை வந்து காங்கிரஸ் வந்து இந்த வாட்டி தகர்த்துருமான்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அந்த ஓட்டை பிரிக்கிறதா அப்படின்னா அவங்க கூட்டணியில் சேர்ந்திருக்க வேண்டியதான். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா ஹரியானாவில் வந்து காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு சீட் கொடுக்கலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு காங்கிரஸ் எப்படி ப்ளே பண்ணுது, எப்படி பிரச்சாரம் பண்ணுது, எப்படி எஃபெக்டிவாக பண்ணுதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். டெல்லியோட சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் ஒரு மாசத்துல நடக்க இருக்கு. அங்க ஆட்சியில இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி ஏற்கனவே 70 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிவிச்சிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியும் 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சு களத்துல இறங்கிட்டாங்க. ஆனா பாஜக இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்காம ரேஸ்ல இறங்காம இருக்கு. சோ களத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார், இப்போ பாஜக வந்து இன்னுமே வேட்பாளர்களை அறிவிக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிபிக் மொமெண்ட்டுக்காக பாஜக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லை, அந்த மாதிரி நான் கருதலை. பட் டெல்லி அசம்பிளி எலெக்ஷன்ஸை பொறுத்த மட்டும் பாஜக வந்து என்றைக்குமே வந்து அவங்களுக்கு ஒரு ஹோப் இல்லாதான் அதை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து 15 பார்த்தீங்கன்னா 2015 எலெக்ஷன்ஸில் அவங்க 3 இடங்கள் தான் வாங்கினாங்க. 2020 எலெக்ஷன்ஸில் 8 இடங்கள் தான் வாங்கினாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. 14, 19, 24 3 எலெக்ஷன்ஸ்லையும் 7 தொகுதியிலையும் வின் பண்ணாங்க. டெல்லியில் இந்த என்சிஆர் சொல்கிற நேஷனல் கேபிட்டல் ரீஜனில் 7 தொகுதியிலையும் அவங்க வின் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அசம்பிளி எலெக்ஷன் சொல்லும்போது மக்கள் வந்து ஏஏபிக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஓட்டு போடுறாங்க ஏஏபிக்கு. ஈவன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் 2024 காங்கிரஸும் ஏஏபியும் அலையன்ஸில் இருந்தபோது கூட மக்கள் அந்த அலையன்ஸை நம்பல, பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டு 7 எம்பிஸ் அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு என்னென்னா வந்து மக்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து வித்தியாசமாக பார்க்குறாங்க. மாநில தேர்தல்னால் ஒரு மாதிரியும் பார்லிமெண்ட் தேர்தல்னால் ஒரு மாதிரியும் பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து டெல்லியிலையும் வந்து ஒரு சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பிஜேபி லீடர் வந்து ஒரு எமர்ஜ் ஆகிறதுக்கான முந்தி மாதிரிலாம் இப்போ முந்திலாம் வந்து காங்கிரஸ்னால் வந்து ஒரு ஷீலா கவுல் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க நிறைய பேர் காங்கிரஸில். அந்த மாதிரி பிஜேபிலையும் சில பேர்லாம் இருந்தாங்க, அந்த காலத்தில் இருந்தாங்க. பட் ஆனால் வந்து இப்போது காலப்போக்கில் வந்து பிஜேபி வந்து டெல்லியில் வந்து ஒரு லீடரை வந்து தயார் பண்ணலாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ அது வந்து அவங்களுக்கு என்னென்னா டெல்லி எலெக்ஷன்ஸில் அவங்க தோக்குறாங்க இல்லையா தொடர்ந்து, அதனால் அங்கேயே வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத இருக்காங்க. ரெண்டாவது டெல்லி எலெக்ஷன்ஸை அசம்பிளி எலெக்ஷன்ஸ் தோக்குறாங்க பார்த்தீங்கன்னா 2022 முனிசிபல் எலெக்ஷன்ஸையும் தோக்குறாங்க. ஸோ முனிசிபாலிட்டியும் அவங்களுக்கு ஹோல்டு இல்லை, இதுலேயும் அசம்பிளி எலெக்ஷன்லையும் ஹோல்டு இல்லைனால லோக்கல் லீடர்ஸ் உருவாக மாட்டேங்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் மட்டும் மோடி அந்த இமேஜை வச்சு அவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இயல்பாகவே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு உற்சாகமாக அதை அணுகிறதுக்கு பதிலாக சரி ரொட்டீனாக அதை நம்ம அணுகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால் பார்லிமெண்ட் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுனால சரி பிரைம் மினிஸ்டர் குவைத் அங்கே போகிறாரு, போயிட்டு வந்த பிறகு நம்ம கூடி செலக்ட் பண்ணிக்கலான்ட்டு அது ரொம்ப உற்சாகமாக நம்ம இந்த வாட்டி ஆட்சியை பிடிச்சிருவோன்ற மாதிரிலாம் அவங்களுக்கு எதுவும் இருக்கிற மாதிரி ஒரு உற்சாகம் இருக்கிற மாதிரி தெரியல. நம்பிக்கைக்கு பாஜகவுக்கே இல்லைன்ற பாஜகவுக்கு அதாவது அவங்க நடுவில் நடந்த சில சம்பவங்கள் இருக்குல்ல, கெஜ்ரிவால் அவர் மேலே குத்தப்பட்ட ஊழல் முதிரை இருக்கு இல்லையா, அந்த எக்ஸைஸ் ஸ்கேண்டலில், அதில் அவர் அதுலேருந்து ஜாமீன் லெவலில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளெல்லாம் போனார், மறுபடியும் ஜாமீன் லெவலில் வந்தார். இருந்தாலுமே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் பிரச்சாரம் பண்ணியுமே ஒன்றும் எடுபடலை ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பாஜகவுக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னா பாஜக ஒரு விஷயத்தில் என்ன நம்புறாங்கன்னா முந்தி இருந்ததோட கெஜ்ரிவாலுடைய செல்வாக்கு இப்போ குறைஞ்சிருக்கு. அது வந்து காரணம் வந்து ஊழல் போன்ற விஷயங்கள், எக்ஸைஸ் ஸ்கேண்டல் போன்ற விஷயங்கள், இல்லை அவருடைய பங்களாவை வந்து அவர் வந்து ரொம்ப லக்ஸூரியஸாக கட்டிட்டாரு, அந்த மாதிரி போன்ற விஷயங்கள்லாம் வந்து பாஜக வந்து எடுக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் வந்து அந்த 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 என்டையர் மினிஸ்ட்ரி சிசோடியா உட்பட சத்யேந்திர ஜெயின் உட்பட எல்லாருமே எல்லையும் ஊழல் குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ என்டையர் ஏஏபியே வந்து ஒரு ஊழல் கூடாரம் அப்படின்ற ஒரு இமேஜை வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகளை பாஜக இறங்குறாங்க. பட் அதில் எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து 2015லையும் 2020லையும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம்
கெஜ்ரிவாலுக்கு எதிராக நடக்கலை. 2020க்கு அப்புறம் இப்போ தான் நடக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த 2020க்கு அப்புறம் பாஜகவுடைய அணுகுமுறை இருக்குல்ல, டெல்லி கவர்மெண்ட்டை பற்றின அணுகுமுறை அது கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. ஏன்னா கவர்னர் மூலமாக எல்லாத்துக்கும் தடங்கல் பண்ணி கட்டையை போட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணவே விடாதபடி பண்ணினாங்க. ஸோ அந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவன் சுப்ரீம் கோர்ட் போய் கூட ரிலீஃப் கிடைக்கல கெஜ்ரிவாலுக்கு. கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது, ஐஏஎஸ் ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அதெல்லாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னால், இல்லை லெப்டினன்ட் கவர்னருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சட்டத்தையே திருத்தி போடுற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ இத்தனைக்கும் வந்து லேண்டு போலீஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் எஜுகேஷனு, டிரான்ஸ்போர்ட்டு, ஹெல்த் தான் இருக்குது. இது மூணுத்தையும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹெல்த் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த மட்டும் ஒரு இந்த பொல்யூஷன் ஃப்ரீ பஸ்ஸஸ்லாம் நிறைய விட்டுருக்காங்க, இந்த ஈசி இந்த எலக்ட்ரிக்கல் இபிலாம் நிறைய விட்டுருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஸ்கூல்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்ல சாதனைலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க மேலே வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்குல்ல, இடி பிடிச்சி உள்ளே போட்ட விஷயங்கள் இத்தனைக்கும் கெஜ்ரிவால்கிட்டேருந்து ஒரு பைசா ரெக்கவர் பண்ணல. அவர் வந்து பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து பணம் சேர்த்தாருன்ற மாதிரியான எந்த ஒரு சாட்சியத்தையும் வந்து இடி வந்து கோர்ட்டில் வைக்க முடியல, ஈவன் இவர் பேர்லையும் வைக்க முடியல, சிசோடியா பேர்லையும் வைக்க முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் டேமேஜ் பண்ணிட்டாங்க, மக்களுடைய பெர்செப்ஷனில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, பிஜேபி என்ன நினைக்கிறாங்க, இந்த வாட்டி இட் மேபி சம்வாட் டிஃபரெண்ட்டு, இந்த வாட்டி கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக இருக்குது, இவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, நம்ம எப்படியாவது இவரை வந்து கொஞ்சம் அசைச்சு பார்க்கலாம், இந்தியோட நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்தியாவது 8 தான் வாங்கி 8 இடங்கள் தான் வின் பண்ணோம், இந்த வாட்டி ஒரு 10 இடங்கள் கூட 18 இடங்கள் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடையாது, ஒரு 10-15 இடங்களை வின் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்கு ஆக்சுவலா. ஓகே சார், இதுல எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ கெஜ்ரிவால் வந்து அவர் மேலான அந்த ஊழல் குற்றச்சாட்டை வச்சுதான் பாஜக வந்து மக்களவை தேர்தல் நேரத்துல நகர்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சேரி பகுதிகளில் வந்து தங்களுடைய கட்சி பிரதிநிதிகளை போய் தங்க சொல்றது மாதிரியான பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாங்க. இதெல்லாம் கெஜ்ரிவாலுக்கு எதிராக திரும்புமா? ஏன்னா அந்த சேரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி மாதிரியான ஸ்கீம்ஸ்னால ஆல்ரெடி ஆம் ஆத்மி கட்சி பக்கம் தான் இருக்காங்க. இந்த எஜுகேஷனா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தனால அவங்க பக்கம் இருக்காங்க. சோ அவங்க எல்லாரும் பாஜக பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சார், காமன் மேன் வந்து அங்கே ஆம் ஆத்மி பக்கம் தான் சார் இருக்கான். அந்த ஆம் ஆத்மினா அந்த காமன் மேன் அவன் வந்து ஆம் ஆத்மி பக்கம் தான் இருக்கான். அதாவது எலக்ட்ரிசிட்டி மட்டும் ஃப்ரீ இல்லை, வாட்டரும் ஃப்ரீ, ட்ரிங்கிங் வாட்டரும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு ட்ரிங்கிங் வாட்டர் அதுவும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் இப்போ 2500 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணணுன்ட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது தவிர ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு வந்து 6 மாதத்துக்கு ஒரு 2500 ரூபா கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் ஃப்ரீ இன்சூரன்ஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏற்கனவே அவங்க கொடுத்த உறுதிமொழிகளை அவங்க நிறைவேற்றி இருக்காங்க. அதனால வந்து அந்த ஒரு காமன் மேன் இருக்கான, ஆம் ஆத்மி இருக்கானே, அவன் வந்து இவங்களை நம்புறான். ஆக்சுவலாக இவங்க வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மார்ஜினலைஸ்டு விளிம்பு நிலை மக்களுக்காக பாடுபடுறவங்க ஏஏபின்னு அவன் நம்புறான். ஆக்சுவலாக வந்து காங்கிரஸ் அந்த இடத்துல இருந்தது, காங்கிரஸ் அந்த இடத்துல இருந்தது, அந்த ஓட்டை தான் ஏஏபி இப்போ பிடிச்சிருக்காங்க, காங்கிரஸோட ஓட்டை தான் அவங்க பிடிச்சி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஏஏபியை பொறுத்த மட்டும் முதல்ல 2013 அவங்க வந்துட்டாங்க. அப்போ 2015 2020 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டெல்லியில் இருக்கிற ஓட்டில் வந்து உங்களுக்கு பட்டியலின ஓட்டும் முஸ்லீம் ஓட்டு இருக்குல்ல, அரௌண்ட் ஒரு 30% இருக்குது. அந்த 30% ஓட்டில் வந்து ஒரு மெஜாரிட்டி ஷேரை வந்து ஏஐபி வாங்கியிருந்தாங்க. இப்போ வந்து 15 கொஞ்சம் குறைஞ்சிது, இப்போ 20 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ 24 வந்து காங்கிரஸும் ஏஏபி சேர்ந்து இருந்து கூட பாஜக அளவுக்கு வின் பண்ண முடியல. ஏன்னா லோக்சபா தேர்தலில் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. 54% பிஜேபி அங்கே லோக்சபா எலெக்ஷன்ஸில் வாங்கினாங்க, இவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்கினாங்க. ஸோ 43% தான் வாங்கினாங்க ஏஏபி காங்கிரஸ் சேர்ந்துமே. ஆனால் அசம்பிளி எலெக்ஷன் அப்படி இருக்காது. ஆனால் அசம்பிளி எலெக்ஷன் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வாட்டி வந்து காங்கிரஸ் தனியாக நின்றுதுன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. 1.5 கோடி வாக்காளர்கள் அரௌண்டு 18 lakhs வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அது தவிர இந்த பூர்வாஞ்சல்னு ஒரு இதை சொல்கிறாங்க, அதாவது ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷில் வந்து பீகார் பார்டரில் இருக்கிற, உத்தரப்பிரதேசில் இருக்கிற, பீகாரில் இருக்கிற அந்த மக்கள் பெரும்பாலும் இங்கே வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க ஒரு அரௌண்ட் 30% இருக்காங்களாம். அது ஒரு 45% ஓட்டர்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரையும் கான்சன்ட்ரேட் பண்ணாலே நீங்கள் வந்து மெஜாரிட்டி வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வந்து தேர்தல் கணக்கு இருக்குது. அது ஒரு 46 லட்சம், இது ஒரு அரௌண்ட் 18 lakhs. ஸோ ஒரு 70-75 lakhs போலாறதே வந்து 1 crore 20 lakhs தான் போலாகும். ஸோ மீதி மற்றவங்க 40 லட்சம் வாங்கினாங்க, நீங்கள் 70 லட்சத்தை வாங்கி வின் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா, ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் அந்த பூர்வாஞ்சல் ஓட்டர்ஸ் எல்லாம் பற்றி ஜேபி நட்டா ரொம்ப மோசமாக பேசுகிறார். அவங்களாம் பெரும்பாலும் பாதி பேர் முஸ்லீமாக இருப்பாங்க. அவங்க ரோஹிங்யா, அவங்க பங்களாதேஷிஸ் அப்படின்னு முஸ்லீம் மோசமாக பேசுகிறார். அவங்களாம் டெல்லியில் வந்து இந்த கட்டட வேலை அது இதுன்னு ஈடுபட்டு கொஞ்சம் அவங்க இந்த பெனிஃபிஷியல், அவங்க இந்த ஹெல்த் ஸ்கீம்ஸில், இந்த எஜுகேஷன் ஸ்கீம்ஸ்லாம் பெனிஃபிட் ஆகிறவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் டெல்லியில் வந்து சாதாரண கட்டுமான வேலைகள் அல்லது இது மாதிரி கூலி வேலைகள் இது மாதிரி செய்கிறவங்களாம் இருக்காங்க, ஆட்டோ டிரைவர்ஸாக இருக்காங்க, இப்படி இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆதரவெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஏஏபிக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
அதனால ஏஏபியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து கெஜ்ரிவால் மேல என்னதான் நீங்க சேற்றை வீரி பூசினா கூட கெஜ்ரிவாலுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைன்னா காங்கிரஸ் தனியா நிக்கிறதுனால அது எவ்வளவு தூரம் இந்த முஸ்லீம் வாக்குகளையும் வந்து பட்டியலின வாக்குகளையும் பிரிக்க போகுது. இப்போ ஆடட் அட்வான்டேஜ் வந்து போத் ராகுல் அண்ட் பிரியங்கா 2 பேரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பாஜகவை பொறுத்த மட்டும் மாநில எலெக்ஷன்ஸ்ல வின் பண்ணிட்டு ஒரு உற்சாகத்தோட வராங்க. ஹரியானாவில் வின் பண்ணாங்க, மகாராஷ்டிராவில் வின் பண்ணாங்க. காங்கிரஸும் வந்து ஒரு ஜார்க்கண்ட்ல ஒரு கூட்டணி அரசு வின் பண்ணாங்க, காஷ்மீர்ல ஒரு கூட்டணி அரசு வின் பண்ணாங்க. அவங்களும் வந்து ஒரு எலக்டோரலா கொஞ்சம் பின்தங்கி இருந்தா கூட ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தோட தான் அவங்களும் வராங்க. ஏஏபியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து பஞ்சாப்ல மட்டுமே ஆட்சியில் இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த மட்டும் இங்க வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரணுன்றது அவங்களுடைய பெரிய ஒரு கனவா இருக்கு. ஆனால் அந்த கனவை வந்து காங்கிரஸ் வந்து இந்த வாட்டி தகர்த்துருமான்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த ஓட்டை பிரிக்கிறதா கூட்டணியில சேர்ந்திருக்க வேண்டியது முஸ்லீம் ஓட்டையும் பட்டியலினத்து ஓட்டையும். ஆனா அவங்களுக்கு என்னன்னா ஹரியானால வந்து காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு சீட் கொடுக்கல அவங்களுக்கு. அதனாலதான் காங்கிரஸ் அங்கே தோத்துது. ஆக்சுவலா ஒரு 7 சீட்டோ 8 சீட்டோ கேட்டாங்க, கொடுத்துருந்தாங்கன்னா ஹரியானால காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கும். அங்க கொடுக்காத காலவாரி விட்டாங்க. ஸோ இங்க வந்து முதலே சொல்லிட்டாங்க எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த உறவும் கிடையாது, நாங்கள் தனியாக நிற்க போறோன்ட்டு. அது வந்து எவ்வளோ தூரம் வந்து ஏஏபி அஃபெக்ட் பண்ண போகிறதுன்றதை நம்ம எலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க முடியும். ஏஏபியோட ஓட்டுக்களில் ஒரு 10% இழுத்தா கூட அவங்களுக்கு ஒரு 20 சீட் குறைஞ்சிரும். அது மாதிரி இருக்கு நிலைமை. ஸோ அதனால வந்து எந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஏஏபியோட ஓட்டை, ஏன்னா காங்கிரஸ் ஓட்டை தான் ஏஏபி வச்சிருக்கான். ஸோ ஏஏபிட்டேருந்து எவ்வளோ ஓட்டை அவங்க இழுக்க போகிறாங்க. ஏன்னா ஒரு காங்கிரஸை பொறுத்த மட்டும் ஒரு புத்துணர்வு பெற்ற காங்கிரஸ் அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஹரியானாவில் வந்து தோற்றுந்தா கூட ஒரு நல்ல ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. எல்லாம் அட்ஜஸ்டன் ஸ்டேட் தானே. ஸோ அதனால காங்கிரஸுக்கு மேலே மீண்டும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதனால வந்து மீண்டும் காங்கிரஸுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற எண்ணம் காங்கிரஸ்காரங்களுக்கு இருக்கு. ஆனால் மக்கள் ஏஏபியை பொறுத்த மட்டும் அவங்க நினைக்கிறாங்க நம்ம நிறைய செஞ்சிருக்கோம் மக்களுக்கு, ஸோ அந்த மக்கள் நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் கூட 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, மகாராஷ்டிராவில் கூட 1500 ரூபாய் கொடுத்தாங்க. விண்மணத்துக்கு காரணமே அந்த உரிமை தொகை தான்ன்றது ஷிண்டேவோட வாதமா இருக்கு. ஈவன் ஜார்க்கண்ட்ல கூட விண்மணத்துக்கு 1000 ரூபாய் மக்களுக்கு கெஸ் பண்ணிட மாட்டாங்களா? கரெக்டா ஒரு மாசம் தான் எலெக்ஷனுக்கு இருக்கு, இந்த மாதிரி டயத்துல கொண்டு வந்து இவர் வந்து முக்கிய மந்திரி மகிழா சமான் யோஜனா கொடுக்கும்போது அந்த 1000 ரூபாய் கொடுக்கும்போது மக்கள் கெஸ் பண்ணிட மாட்டாங்களா இதெல்லாம் வந்து எலெக்ஷனுக்காக பண்ற ஜிமிக்ஸ்ன்றத? இதெல்லாம் எல்லா ஸ்டேட்லயும் நடக்கிறதாங்க சார். மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ்ல அட்வான்ஸாவே கொடுத்தாங்களே. எலெக்ஷன் கொடுக்கும்போது அங்கேயாவது ஒரு 5 months டைம் இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி எலெக்ஷன் தள்ளி வச்சாங்க, எல்லாம் நடந்துச்சு. பட் இங்கே அதுவும் பண்ண முடியாது. கரெக்டா 1 month தான் இருக்கு. 1 month இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு 1000 rupees உங்களுக்கு போகும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தானே இருக்கு. மக்கள் எப்படி நம்புவாங்க? இல்ல மக்கள் வந்து என்ன நம்புவாங்க, நீங்க தொடர்ந்து 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றீங்க இல்லையா, அதை நம்புவாங்கல்ல. நீங்க இப்ப கொடுக்குற 1000 ரூபாய் விட்டுருங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டா 2500. இப்ப பிஜேபியும் அதே மாதிரி ஒரு ப்ராமிஸோட வருவாங்க. அவங்க சொல்றாங்களே தவிர அவங்க இப்போ மகாராஷ்டிராவில் ப்ராமிஸோட வந்தாங்களே, 2500 ரூபாய் ப்ராமிஸோட வந்தாங்களே, எப்படி வந்தாங்க? அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ அவங்களும் இதே மாதிரி ப்ராமிஸ் தானே கொடுக்குறாங்க. ஸோ அவங்க மற்றவங்க பண்ணும்போது விமர்சனம் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ கெஜ்ரிவாலை பொறுத்த மட்டும் அவர் மேலே இருக்கிற அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அது அவருக்கு எவ்வளவு தூரம் பின்னடைவை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். அந்த ஏஏபிக்கு எவ்வளவு தூரம் பின்னடைவை கொண்டு வரும்ன்றதான் இந்த எலெக்ஷன்ஸ்ல முக்கியமான பாயிண்ட். ஆக்சுவலா அதை சரி பண்றதுக்காக தான் வந்து கெஜ்ரிவால் வந்து பழையபடி காங்கிரஸ் மற்றும் இவங்க பாஜகவோட அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போறாரா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அரசியலுக்கு வரும்போதே இந்த 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தான் அரசியலுக்கு வந்து ஜெயிக்கிறாரு. பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்சிகள்ல இருந்து இவர் கட்சிக்கு தாவி வந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாரு. அப்படிங்கும் போது அவர் ஏதோ ஒரு இடத்துல தவறி போற மாதிரி தெரியுதுல்ல? இல்லை, அவர் தவறி போல. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இப்போ மற்ற கட்சியிலேருந்து தேர்தல் சமயத்தில் வரவங்கள சில எல்லா கட்சிகளுமே அக்காமடேட் பண்ணுறாங்க. இப்போ பாஜகலாம் பொறுத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பல பேர் அக்காமடேட் பண்ணாங்க, ஹரியானாவில் பல பேர் அக்காமடேட் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் சமயத்தில் கட்சி மாறுறவங்கள அக்காமடேட் பண்ணுறது சகஜமான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் அவங்க அப்படி அக்காமடேட் பண்ணுறவங்கனால கட்சிக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கணும். அதெல்லாம் யோசிச்சு தான் ஒருத்தர் அட்மிட் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து சில போது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு பிரச்சனையா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கட்சிக்கான அட்வான்டேஜ் ஒரு பக்கம், கொள்கை கட்சி மாறி வந்தவனை வந்து கட்சிக்காரனே தோக்கடிச்சிருவான். இப்போ அந்த தொகுதியில ஒரு கட்சிக்காரன் உழைச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் சீட் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பான். கட்சி மாறி வந்தவன ஒருத்தன் வந்தான் அவன் ரெபலா மாறிடுவான்ல. ஸோ அது மாதிரி சில விஷயங்கள், அது எவ்வளவு ஏரியாக்கு எவ்வளவு தொகுதிகளில் அவர் போட்டிருக்காருன்றதை பொறுத்து இருக்கு. 70 தொகுதிகளில் அவர் போட்டிருக்காரு. என்னன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவர் ஏன் உட்கார்ந்துருக்காருன்னா, ஏற்கனவே வந்து 62 63 சீட்டை வாங்கிட்டார். அதனால வந்து அவருக்கு என்னதான் குறைஞ்சாலுமே அவருக்கு 40 சீட்டு மினிமம் கேரண்டின்ற மாதிரி தான் அவர் இருக்கார்.
பட் அந்த மாதிரி ஒரு கேரண்டியோட அவர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா எதுக்காக தன்னுடைய டெபுட்டியா இருந்த மணிஷ் சிசோடியாவோட சீட்டையே வந்து பத்பர்கஞ்ச்ல இருந்து இப்போ ஜான்புரான்னு சொல்லிட்டு இன்னொரு சீட்டுக்கு வந்து மாத்திருக்காரு. ஏற்கனவே முன்னாடி எம்எல்ஏ சீட்ல இருந்து ஒரு 30% எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ வந்து விட்டுட்டு திரும்ப வந்து இது பண்ணியிருக்காரு, புது லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது அவரே ஒரு பயத்துல இருக்க மாதிரி தானே இருக்கு. இல்ல அவர் பயத்துல இருக்காருன்னு சொல்ல முடியாது. சில சேஞ்சஸ்லாம் வந்து நீங்க 3 முறை பதவியில் இருந்தீங்க சார். இது 4th டைம் ஒரு கட்சி வந்து எலெக்ஷனை சந்திக்குது. அந்த கட்சியை திருப்பி மக்கள் எலெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து சில மாறுதல்கள்லாம் பண்ணியானோம். ஒரே மூஞ்சி நீங்க ஒரே சிசோடியா வந்து 13லேருந்து ஒரே தொகுதியில் நின்னார்னா அவர் மூஞ்சியே பார்க்க வேண்டாம், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா வந்து பெட்டரா இருக்கும். ஸோ நீங்கள் ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு. ஒரே ஆள் ரொம்ப நாள் ஒரே இடத்துல இருந்தாலா இல்லை ஒரே எம்எல்ஏ ரொம்ப வருஷம் இருந்தாலும் அவன் மேல ஒரு கண்டெம்ப்ட், ஒரு வெறுப்பு வரும். அதனால இட் இஸ் ஆல் அது இயற்கையான ஒரு விஷயம். ரொம்ப நாள் ஒரு இடத்துல இருக்கிற மாற்றி வேற ஒரு இடத்துல போடுறது, இந்த சேஞ்சஸ்லாம் வந்து இன்னெவிட்டபிள், அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதுதான் அவர் பண்றாரு. அது பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி சிசோடியாக்கே ஓட்டு போட்டுருக்கணுமா, திருப்பி இந்த அமானுல்லா கானுக்கே ஓட்டு போட்டுருக்கணுமா, ஏதோ ஒரு கேள்வி வருது வச்சுக்கோங்க. ஓக்லால அமானுல்லா கா தான் வின் பண்ணுவாரா அப்படின்னா அவருக்கே ஓட்டு போட்டுருக்கணுமான்னு கேள்வி கேட்பாங்கல்ல. கெஜ்ரிவால் இன்னும் அதே நியூ டெல்லி தொகுதியில தானே நிக்கிறார். அவர் நிக்கிறார் சார், அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு, அவர் நிக்கிறார். அவர் முக்கியமந்திரியா இருந்தாரு, சிஎம்மா இருந்தாரு. அவரு நியூ டெல்லி வாக்காளர்கள், டெல்லி வாக்காளர்கள் வந்து எந்த விதமான ஐடியாலஜிக்கும் கமிட் ஆனவங்க கிடையாது. ஆனா அங்க ஆர்எஸ்எஸ் வந்து ஒர்க் பண்ணுது, ஆர்எஸ்எஸ் கீழ் லெவலில் ஒர்க் பண்ணுது. ஆர்எஸ்எஸோட முக்கியமான இடமா அது இருக்கு. டெல்லியை பொறுத்த மட்டும் ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, அதில் சந்தேகம் கிடையாது. அவங்க கீழே ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட ஒர்க்கு வந்து ஈவன் வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸில் வந்து இது எடுபட மாட்டேங்குது. ஏன்னா ஆம் ஆத்மி மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ இப்போ 4th எலெக்ஷன் சொல்கிற போது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே எந்த விதமான ஐடியாலஜிக்கும் கமிட் ஆகாத ஒரு 30% எலக்ட்ரேட் டெல்லியில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க டிசைட் பண்ணுறதா உண்மை. ஆக்சுவலாக அவங்க டிசைட் பண்ணுறதா வின் பண்ணுறவங்க. அவங்க வந்து கடந்த 3 எலெக்ஷனை வந்து ஏஏபிக்கு ஃபேவரபுளாக தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. மெஜாரிட்டி 20%. அந்த ஓட்டுலேருந்து காங்கிரஸ் ஒரு 15% 20% வாங்கிட்டு வச்சுக்கோங்களேன். அது வந்து டெஃபினட்டாக இப்போ போத் ஏஏபி பிஜேபி ரெண்டுத்தையும் பிடிக்காதவங்க காங்கிரஸ் ஓட்டு போடுறவங்க எண்ணிக்கை அதிகமாக ஏஏபியோட விக்டரி சான்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். இங்கே பிஜேபி வந்து டக்குன்னு 8லேருந்து 60 போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது ஏற்கனவே இருக்கிற 8லேருந்து அது 25 போகிறதுக்கான வாய்ப்பு கூட வச்சுக்கலாம். ஆனால் ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இப்போ இருக்கிற சூழல் ரொம்ப குறைவு. அப்போது ஏஏபியோட விக்டரி சான்சஸ் சொல்கிறத விட ஏஏபி அதிக இடங்களை பெறதை குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து காங்கிரஸ் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ காங்கிரஸ் எவ்வளோ தூரம் இந்த ஓட்டுக்களை, இந்த நான் கமிட்டல் ஓட்டுகள் இருக்குல்ல, அந்த 30% அதில் எவ்வளோ எடுக்கிறாங்க, முஸ்லீம்கள் ஓட்டை எவ்வளோ பிரிக்கிறாங்க, இந்த பூர்வாஞ்சல் 30% 46 லட்சம் ஓட்டு இருக்குல்ல, அதில் எவ்வளோ பிரிக்கிறாங்க. இது வந்து ஒரு காங்கிரஸ் மேலே ஒரு புதுசாக ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அது வந்து ரொம்ப பார்லிமெண்ட்ல தான் செயல்படுது. இப்போ பிரியங்கா வந்திருக்காங்க, ஆக்ரோஷமா இருக்காங்க, ரொம்ப வேகமா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு போடுறாங்க இல்லையா. அது வந்து ஏஏபியோட வெற்றியை பாதிக்கிற அளவுக்கு இன்னைக்கு லெவல்ல இல்லை. ஆனால் நாளைக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. பிரச்சாரங்கள் ஆரம்பிச்சவர்கள் எப்படி போகும்னு தெரியாது. ஸோ அதனால காங்கிரஸ் எவ்வளவு தூரம் ஏஏபிக்கு போன ஓட்டை, 3 எலெக்ஷன்ஸ்ல போன ஓட்டை, எஸ்பெஷலி லாஸ்ட் 2020 போன ஓட்டை எவ்வளவு தூரம் அவங்க பிரிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். 62 63 குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அது வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவ் காங்கிரஸ் எப்படி பிளே பண்ணுது, எப்படி பிரச்சாரம் பண்ணுது, எப்படி எஃபெக்டிவா பண்ணுதுன்றதை பொறுத்து தான் இருக்கு. பாஜக வந்து தற்சமயத்துக்கு சீன்ல இல்லை. ஆனா அவங்க வந்து அவங்கள வந்து நீங்க யூ கேனாட் டேக், அவங்கள வந்து நீங்க புறந்தள்ள முடியாது. ஆக்சுவலா அவங்க வந்து ஏன்னா அவங்களோட ஒரே ஃபேஸ் வந்து மோடி தான். ஸோ அவர் எப்படிப்பட்ட பிரச்சாரம் பண்ணுவார்னு நமக்கு தெரியும். ரோட் ஷோஸ்லாம் பண்ணுவார் தெரியும். ஒருவேளை கன்சாலிடேஷன், ரிலீஜியஸ் கன்சாலிடேஷன், இந்த மத ரீதியான கன்சாலிடேஷன் இருக்குல்ல, அதை பண்ணி அவங்க கடந்த காலத்தில் பல தடவை பண்ணியிருக்காங்க. லோக்சபாவில் பண்ணுறாங்க, வின் பண்ணுறாங்க. பட் அசம்பிளியில் அது கிளிக் ஆக மாட்டேங்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த வாட்டி மறுபடியும் அதை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா டெல்லி வந்து ஒரு சென்சிட்டிவ் ஏரியா இருக்கிறதுனால ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த ட்ரை பண்ணும்பொழுது முஸ்லீம்ஸோட வாக்குகள் முழுக்க வந்து காங்கிரஸ் போச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூர்வாஞ்சல் வாக்குலையும் கொஞ்சம் போச்சு வச்சுக்கோங்க. ஏஏபியோட சீட் நம்பர்ஸ் குறைஞ்சிரும். ஆனால் பாஜகவோட நம்பர்ஸ் ரொம்பலாம் எகிராது. 8லேருந்து 25க்குள்ள கண்ட்ரோல் ஆகும். ஸோ காங்கிரஸ் தான் இப்போ எப்படி பிளே பண்ணுறாங்க, எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க, எப்படி அவங்களுடைய பிரச்சார பாணியை அமைச்சு ஏஏபியோட செல்வாக்கு மிக்க ஏரியாவில் உள்ள போகிறாங்கன்றதான் அதை பொறுத்து தான் ஏஏபியோட அந்த சீட்ஸ் இருக்குல்ல வின் பண்ணுவாங்கன்றது இன்னைக்கு இருக்கு. நம்பர் ஆஃப் சீட்ஸை பொறுத்த மட்டும் எவ்வளோ வாங்குவாங்கன்றது அதை பொறுத்து, காங்கிரஸோட எதை பொறுத்து தான் இருக்காங்க. ஓகே சார், இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.